படிக்காதவனுக்கு உலக அறிவு நிறையா இருக்கும், படித்தவனுக்கு புத்தக அறிவு அதிகமாக இருக்கும். ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும். ப்ரொஃபஷனுக்கு தான் நீங்கள் புத்தக அறிவு வேணுமே தவிர ஒழுங்காக வாழ்கிறதுக்கு நடைமுறையில் வாழ்க்கையினுடைய அந்த ரகசியத்தான் தெரிஞ்சுக்கிறதுக்கு அவனுக்கு நடைமுறை அறிவு தான் நிறைய வேணும். அந்த வாழ்க்கையினுடைய ப்ராக்டிக்கல் லைஃப்ங்கிறது என்னங்கிறத அவன் தெரிஞ்சுக்கணும். இந்த பையனுக்கு புத்தகத்தை படிச்சுக்கிட்டு அதில் உள்ளதான் உண்மைன்னு நினைக்கிறான். அது எங்கேயோ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு தான் இருக்குமே தவிர அது வாழ்க்கை ஆகாது. புத்தகத்தில் நீங்கள் ஃபஸ்ட் மார்க்கு கோல்டு மெடல் தான் வாங்குறவனுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். ஆனால் கிட்டத்தட்ட அரைவாசி தூரம் வந்திருப்பான். 4 பாடத்தில் பாஸ் பண்ணியிருப்பான், 2 பாடம் ஃபெயில் ஆகிருப்பான். அவன் 50 பேருக்கு வேலை கொடுப்பான். ஏன்னா அவனுக்கு உலக அறிவு வந்துடும். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவில்லாதார்னு சொன்னார்ல வள்ளுவர். சும்மாவா சொன்னார்? அதனால் என்ன தான் படிச்சிருந்தாலும் உலக அறிவு இல்லைன்னா அவன் முட்டா பையில தான் இருப்பான். அதனால் படித்தும் முட்டாளுங்கிறோம்ல, இந்த தற்கொலை பண்ணுறவன் அவ்வளோ வரும். படித்த முட்டாள்கள் அவனுக்கு எதிர்பார்ப்பு எங்கேயோ இருக்கும். உன்னுடைய லிமிட்டேஷன் என்னங்கிறது தெரியணும், அதுக்குள்ளே போகணும், ஃபோக்கஸ்டாக லைஃப்பை கொண்டு போகணும். அதெல்லாம் அவன் செய்வான். யார்? படிக்காதவன் செய்வான். நமக்கு காலையில் தொழில்னா காலையில் எத்தனை மணிக்கு கரெக்டாக இருக்கணும், கடையில் இருக்கணும், நம்ம நியாயமாக இருக்கணும், அடுத்தவனை ஏமாற்றக்கூடாது, அளவுக்கு மீறி கடன் வாங்கக்கூடாது. இதெல்லாம் அவன்கிட்ட இருக்கும். இந்த பேருக்கு கண்ணாபனானி வேலைக்கு போன உடனே கார் வாங்கணுங்கிறான், வீட்டை கட்டணுங்கிறான், பொண்டாட்டி பயங்கர கலராக வேணாங்கிறான், பெயிண்ட் வாங்கி தான் அடிக்கணும், அந்த அளவுக்கு கலர் இல்லாமல் வாங்கவே வேண்டவே வேண்டாங்கிறான். அதனால் அவள் 1.5 லட்சம் சம்பளம் வாங்கினுங்கிறான். அப்புறம் அங்கேயே பிரச்சனை வந்துடுது. இவன் 1.5 லட்சம் வாங்குவான், அவள் 1.5 லட்சம் வாங்குவா. அங்கே பிரச்சனை, சம்பளத்தில் பிரச்சனை, நிறைய பிரச்சனைகள் வந்து இவன் எதிர்பார்ப்பு நிறையா இருக்குது, பிரச்சனைகள் நிறையா வருது. அதனால் இவனுக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருக்காது. நம்ம என்ன லெவல் இருக்கோ அதை தாண்டி அடுத்த படியில் போவான், அவன் மேலே நிற்பான். இந்த மூத்தவா கடைசியில் அதே சம்பளத்தை வாங்கிட்டு அவனை பார்ப்பான். இந்த மாதிரி அவன் பயங்கர லக்கு, அவன் பெரிய போயிட்டான். அவன் உழைக்கிறான், ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருக்குது. அது இல்லாமல் தான் நிறைய பேர் மாட்டிக்கிறான். ப்ராக்டிக்கல் நாலேஜ் வேணும். ஃபெயிலியராக அது அடுத்த ஸ்டெப் போகிறதுக்கு எனக்கு ஒரு படி இல்லை, உன்னை கற்றுக்கிட்டேன், அடுத்தால நான் போவேன், அடுத்தடுத்து போவேன்னு தெரியும். இந்த மூத்தவா அப்படி கிடையாது. ஃபெயிலியர் வந்து ஒருத்தன் திட்டானா என்னவோ சோலையே முடிஞ்சு போன மாதிரி நினச்சிக்கிறான். அந்த ப்ராக்டிக்கல் நாலேஜ் கிடையாது, பெரியவங்களோட பழகிறது கிடையாது. தனக்கு கொஞ்சம் பெரியவங்க சாதனை பண்ணுறவங்களோட பழகணும், என்னென்ன கஷ்டங்கள் அவங்க அனுபவிச்சாங்கன்னா தெரிஞ்சுக்கணும். இவனு அதுக்கெல்லாம் ரெடியாகவே இல்லை. நீங்கள் கஷ்டத்தை நாங்கள் பட்ட கஷ்டத்தை சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா போங்கப்பா உங்கள் வேலையை பாருங்கள், நீங்கள் கஷ்டப்பட்டுருப்பீங்க, நாங்கள் பண்ண அப்புறம் முட்டி மோதி நிற்கும்போது அப்பன்னு சொன்னது ஞாபகம் வரும்.